அண்மை செய்தி. கோவை சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பிரச்சாரத்திற்கு வந்த அண்ணாமலையின் காரை தடுத்து அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம் சுபா. தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கக்கூடிய நிலையில கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இன்றைய தினம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதே போன்று அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனும் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் தான் இன்றைய தினம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில இரண்டு வேட்பாளர்களும் ஒருவருக்கொருவர் எந்த பகுதியிலும் மோதிக்கொள்ளாமல் இருக்கும் வகையில் தான் அவர்களுக்கான அந்த நேரமானது ஒதுக்கி தரப்பட்டிருந்தது. இந்த நிலையில அதிமுக வேட்பாளர் தற்போது சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட சோமனூர் அடுத்த தொட்டிபாளையம் பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது. அந்த நேரத்தில் அதிமுக வேட்பாளர் அந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த நேரத்துல அதே வேளையில பாஜக வேட்பாளர் அண்ணாமலையும் அதே இடத்திற்கு தாமதமாக வந்திருக்கிறார். ஆனால் தாமதமாக வந்தாலும் ஏற்கனவே அவரது நேரம் திட்டமிட்டபடி இதற்கு முன்னதாக இருந்த காரணத்தினால் காவல்துறையினர் அவருக்கு அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவல்துறையினர் பாஜக வேட்பாளரான அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக கூறி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான கந்தசாமி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தொட்டிபாளையம் பகுதியில் சாலையில் அமர்ந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக அங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் உருவானது. அதே வேளையில அண்ணாமலை வந்த வாகனத்தையும் அதிமுகவினர் உள்ளிட்ட பொதுமக்கள் அந்த இடத்தில் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினர் அவர்களை ஒரு நிமிடம் சமாதானப்படுத்த முற்பட்ட நிலையில அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் அந்த இடத்திலிருந்து வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு அடுத்த பகுதியான மாதப்பூர் பகுதிக்கு நடந்தபடி சென்றனர். தொடர்ந்து அதே இடத்துல தொட்டிபாளையம் பகுதியில அதிமுக பிரச்சாரத்தை மேற்கொண்டு அடுத்த இடமான மாதப்பூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக சென்று கொண்டிருந்தாலும் அவருக்கு பின்னே பாஜகவினரும் அதே இடத்திற்கு பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். எனவே அடுத்தடுத்த பகுதியிலும் இதே போன்ற இந்த நேரம் காரணமான ஒரு பிரச்சனை எழக்கூடும் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆங்காங்கே பாதுகாப்பிற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.